மிகவும் பிரியமான மிக உற்சாகமான வாலிப அன்பு உள்ளங்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்களோடு பேசுவதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த பாடம் எதுக்காக பேசப்படுகிறது என்றால், சில நேரங்களிலே இந்த வாலிப காலங்களிலே நீங்கள் அறியாமல் கொண்டிருக்கிற இந்த எண்ணங்களுக்காக சிலர் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்கிறீர்கள், சிலர் ஆலோசனை ஏற்றுக்கொள்கிறீர்கள், சிலர் அதற்கு மாறாக தாங்கள் எதையாவது செய்து விடலாமா என்று யோசிக்கிறீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து உங்களை காத்துக்கொள்வதற்கான தேவனுடைய ஆலோசனைகளைத்தான் உங்களுக்கு சொல்ல போறோம். அதாவது ஆவிக்குரிய இழப்பும் நமக்கு வேண்டாம், மாம்ச ரீதியான இழப்பும் வேண்டாம். வெளிப்படையாய் சொன்னால், சிலர் நீங்கள் ஒரு தவறான முடிவெடுக்க சாத்தான் நம்மளை தூண்டி விடலாம். ஒருவேளை தற்கொலை செய்ய முயற்சி பண்ணலாம், அல்லது மரணங்களை தேர்ந்தெடுக்கத்தக்கதாக நான் நினைத்தது நடக்கவில்லையே என்று சொல்லக்கூடிய எண்ணங்களும் உங்களுக்கு வரலாம். அவைகளில் இருந்து நாம் தப்பிக்கொள்வதற்காக செய்ய வேண்டியது தேவனுடைய ஆலோசனை என்ன என்பதை பற்றி தான் இன்று நாமோ 4ஆம் பாடத்தின் பிற்பகுதியில், அதாவது நாம் முன்பே ஒரு பாடம் பேசியிருக்கிறோம். அடுத்த பிற்பகுதியிலே இதனுடைய தலைப்பு என்னவென்றால், இடுக்கமான காலத்தை ஆத்துமா மாம்ச இழப்பில்லாமல் எதிர்கொள்வது எப்படி, இதை பற்றி தான் நாம் பேசுகிறோம். மத்தேயு 2வது அதிகாரம் 12 - 15 வரைக்கும் இயேசுவை குறித்தும் மரியாளுக்கும் யோசேப்பிற்கும் உயிர் சேதத்தை தவிர்ப்பதற்காக தேவன் என்ன சொன்னார் பாருங்க. சில நேரங்களிலே நம்ம இருந்த இடத்திலே இருப்பதை நாம் விரும்பக்கூடாது. ஏனென்றால் சில நேரங்களில் ஜெயிக்க முடியாமல் நமக்கு சேதம் வரலாம். நம்முடைய எதிரிகளால் இருக்கலாம், விரோதிகளால் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு எதிராக இருக்கிற யாரொரு மூலமும் மாம்ச இழப்புகள் கூட உங்களை அதிகமாய் நெருக்கி பேசும் பொழுது, உங்களை வெளியே விடாமல் வீட்டிற்குள்ளே பூட்டி போடும் போதும் உங்களுக்கு ஏதாவது ஒரு யோசனை, தவறான யோசனை சாத்தான் விதைத்து விடுவான். நீங்கள் நல்ல பிள்ளைகள் தான், ஆனாலும் சாத்தான் எப்படியாவது உங்களை அழித்து போட வேண்டும் என்பதுதான் அவனுடைய வேலை. இதற்காக அவர்கள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம், நியாயமான எதிர்ப்பாக இருக்கலாம், அல்லது தவறான எதிர்ப்பாக இருக்கலாம். இப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் சொல்லக்கூடிய காரியமானது ஒரு விபத்தான நேரங்கள், நாம் மாம்ச அழிவுக்கான நேரங்கள். இது நம்ம இப்படி முடிவெடுக்கிறோம், இந்த நேரத்திற்கும் தேவன் ஒரு போக்கு வச்சிருக்காரா இல்லையா, இதை பற்றி தான் பார்க்க போறோம். மத்தேயு 12, 13, 14, 15 வரைக்கும். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்பு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். பாருங்க, நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். தேவன் தான் இயேசுவை பரிசுத்த ஆவியினால் உற்பவிக்க பண்ணியிருக்கிறார். இது தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்க்க தரிசனம். இப்படி இருந்த போதும் தேவனால் குருட்டாட்டம் பண்ண வைக்கவும் முடியும், மயக்கம் நிலைக்கு கொண்டு செல்லவும் முடியும், வேறு வகையாய் இருந்த வீட்டை கண் தெரியாமல் குருடாட்டம் பிடிக்க பண்ணவும் தேவனால் முடியுமா? முடியாதா? முடியும். இப்பொழுது அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். அப்ப என்ன செய்யணும்? அந்த சூழ்நிலைக்காக இதுல இன்னொரு காரியம் இருக்கிறது. தீர்க்க தரிசனம் நிறைவேற்றும். எப்படி இருந்தாலும் இப்போ இங்க இருந்தா சேதம் வரும் என்பதற்காக ஒருவேளை நமக்கு ஆள் பலம் இருக்கலாம், அது முக்கியம் கிடையாது. தேவனை விட யார் பலசாலி? அன்பான பிள்ளைகளை சொல்லுங்க, தேவனை விட யாராவது பலசாலியா?
தேவன் ஒரு கட்டளை கொடுக்கும்போது எதிராக நான் நின்று கொண்டு அங்கேயே இருப்பேன் என்றால் உண்மையிலே தேவனை பரிச்சை பார்ப்பானா? பார்க்க மாட்டேனா? அப்படியானால் இவ்விதமான சூழ்நிலைகள் நமக்கு எதுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? ஒரு நோக்கம் இருக்கு. அப்ப ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போன்றார். ஏன் நடக்கூடாது பாருங்க, அதனுடைய வேலையானது அவ்வளவு துரிதமாக இருக்கிறது. ஆகையினால் நீ எழுந்து ஓடிப்போ, நான் சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்று சொன்னான். பாருங்க, அது எந்த நேரம்? எழுந்து இரவிலே பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய். நாம் என்ன சொல்லுவோம்? பகல்ல போய்கிட்டுமா, கொஞ்ச நேரம் கழிச்சு போய்கிட்டுமா? நம்ம யோசனை. தேவனுடைய கட்டளைக்கு அந்த ஏரோது எவ்வளவு துரிதமாக இயேசுவை கொலை செய்ய தேடுகிறான்னு சொல்லும் பொழுது சுற்றிலும் காவல் பலப்படுத்தப்பட்டுருவாங்க. தேவனுக்கு இது சிரமம் இல்லை. ஆனா தேவனுடைய நோக்கத்தை நம்ம நிறைவேற்றுகிற பிள்ளைகளா இருந்தா இந்த விதமான சூழ்நிலை நமக்கு வருகிற பொழுது இது நமக்கு வேறு வகையா இருக்கலாங்க. நம்ம காட்சி என்னவென்றால், நாம ஒரு இடுக்கமான ஒரு விபத்தான நம்ம இன்னைக்கு செத்து போயிடுவோம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, நெருக்கம், அழுத்தம், அப்போ நம்ம அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தூரமா போய் இருந்து நம்முடைய இருதயத்தை தேற்றி நாம மாம்சத்தையும் காப்பாற்றிக் கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கா? இல்லையா? இருக்கு. அப்போ 15ஆம் வசனத்துல ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நான் முந்தின பாடத்துல கூட யாக்கோபு அவருடைய தாய் என்ன சொன்னாள் என்பதை நாம் பார்த்தோம். சில சூழ்நிலைக்காக நாம் சில இடங்களை மாற்ற வேண்டும், இல்லை என்றால் உயிர் சேதம் வர வாய்ப்பு இருக்கிறது, அல்லது மனநலம் பாதிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. தேவன் இதற்கெல்லாம் ஒரு வழி வைத்திருக்கிற பொழுது நாம் அந்த வழியை தேட வேண்டும். இது நாம் அநீதி செய்யறதில்லை, தேவனுடைய கட்டளைக்கு நியாயமாய் நாம் கீழ்ப்படினோம். சரி, சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு தேவனுடைய ஆலோசனைகளை கேட்காம அங்கேயே இருந்திருந்தா கண்டிப்பா தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக செயல்பட்டு இருந்தா என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு பாருங்க. நம்ம எனக்கு பாதுகாவலர் இருக்கலாம், எனக்கு உடன் பிறந்தவங்க இருக்கலாம், அல்லது எனக்கு சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அண்ணன், தம்பி உறவுகள் எல்லாம் பலமானவர்களா இருக்கலாம். ஆனா எத்தனை பேர் இருந்தாலும் அங்கே சேதம் இருக்குமா? இல்லையா? தேவன் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிற பொழுது நாம் அதை மீறுகிற பொழுது அங்கே நிறைய உயிர் சேதங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே இந்த முறைமைகள் நமக்கு எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. அப்ப தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக செயல்பட்டு இருந்தா என்ன நடந்திருக்கும் என்று நாம சிந்தித்து பார்க்கிறது பயங்கரமா இருக்கிறது. என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமே. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16, 17, 18, 19 21 வரைக்கும். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளால் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லேகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். பாருங்க, பெத்லேகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த. அதனாலதான் ராகேலுடைய பிள்ளைகளுக்கு, பென்னியமீனுக்கு அந்த ஏரியாவில் சுதந்திரம் ராமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அதுக்காக தான் சொல்றாரு மத்தேயு 2:17, புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாது இருக்கிறார். இதை நம்ம முன்னமே ஒரு பாடம் பேசியிருக்கிறோம், அது இப்போ விவரமா பேச மாட்டோம். நாம சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா, அங்கேயே இருந்திருந்தால் கண்டிப்பாக என்ன நடந்திருக்கிறது, அங்கே 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செஞ்சிருக்காங்க. அப்ப இது எரேமியாவினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. 18ஆம் வசனம். இப்போ தேவன் எவ்வளவு காலம் காத்திருக்கும்படி சொல்லியிருக்காருங்க. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு போ,
பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவன் எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்தான். இப்பொழுது ஓடிப்போ சொல்ல, அந்த சூழ்நிலை தாமதிக்கிற சூழ்நிலை இல்லை. எப்போ எகிப்துக்கு போற சூழ்நிலையானது விரைந்து வேகமாக செய்யணும். நம்ம இது எதுக்கு பேசுறோம் தெரியுமா? வாலிபர்களாகிய நீங்கள் சில நேரங்களில் பெற்றோருக்கு எதிராகவோ அல்லது தவறான விருப்பங்களுக்கோ சம்மதிக்காத பொழுது, உங்களை நெருக்கமும் அழுத்தம் கொடுக்கிற பொழுது, நீங்கள் ஒரு தான் தற்கொலை செய்கிற அளவுக்கு நீங்கள் வந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. வரமாட்டேங்க, உங்களுக்கு போதனை இருக்கு. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்க அங்கே இருந்து கொண்டீங்கன்னா, அங்கே இன்னொருத்தர் வந்து பேசுவார், இன்னொரு மாமா வந்து பேசுவார், இன்னொரு அண்ணா வந்து பேசுவார், இன்னொன்று அம்மா வந்து பேசுவா, இன்னொரு பெரியம்மா வந்து பெசுவா, இன்னொன்று சித்தா வந்து பேசுவா. இப்படி தொடர்ந்து ஆளுக்கு வந்து நல்ல காரியம்தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி அலட்டிக்கிட்டே இருந்து உங்களை பெரிய துன்பத்துக்குள்ளாகி தற்கொலை வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க பாருங்க. அதனால இது கொஞ்ச காலம் நம்ம இந்த சூழ்நிலை காப்பதற்காக கொஞ்சம் விலகி இருப்போம் என்றால் அது நமக்கு என்ன சொல்லுது? விலகி இருப்போம் என்றால் அது நம்மை காத்துக்கொள்ள அந்த சூழ்நிலை நமக்கு உதவி செய்கிறது. சரியா? சரி. இப்பொழுது அவன் எகிப்து தேசத்திற்கு வந்தான். அதே போல யாக்கோபும் உயிர் சேதம் இல்லாமல் காப்பாற்றப்பட்டார். சரி, இப்பொழுது இயேசு பிறப்பினுடைய அந்த சூழ்நிலையை பற்றி நாம் பார்த்தோம். இப்போ இயேசு ஊழியத்தின் நாட்கள்ல வளர்ந்து ஊழிய நாட்கள்ல வந்துட்டார். தன்னை பாவம் செய்யாம காத்துக்கொள்ளவும் அதே நேரத்தில் சரீரத்தை காத்துக்கொள்ளவும் எப்படி நடந்து காட்டினார். அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு நம்ம அப்படி இருக்கட்டும், தேவனால் அனுப்பப்பட்டவர் அதுவும் அப்படி இருக்கட்டும், தேவன் அவருக்கு உதவி செய்கிறார் அதுவும் அப்படி இருக்கட்டும். ஆனாலும் அற்புதம் அடையாளங்கள் செய்யும்படி வல்லமைகளை கொடுத்திருக்கிறார் அதுவும் அப்படி இருக்கட்டும். மரித்தோர் எழுப்பும்படி வல்லமை கொடுத்திருக்கிறார் அதுவும் அப்படி இருக்கட்டும். இதெல்லாம் சரியா இருக்கு. அப்படியானால் இந்த சூழ்நிலையை கவனித்து பாருங்கள். யோவான் 8:59. அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். எதுக்காக அவர் மறைந்து போனார்? எதுக்காக கடந்து போனோம்? நான் தேவனுடைய குமாரன், நான் என்ன வேணா செய்வேன் பார்த்துங்க. சாஸ்திரிகளை துரத்துவேன், சத்திய மரத்தை சபிப்பேன். உங்களெல்லாம் சபிக்க முடியும், சொல்லியிருக்க முடியுமா? சொல்லியிருக்க முடியும். ஏன் சொல்லலை? இந்த பாடங்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுது? ஆபத்து அல்லது சரீர ஆபத்து என்று வருகிற பொழுது பாருங்க, சரீர ஆபத்து என்று வருகிற பொழுது அவர் அந்த சரீர ஆபத்தை உண்டாக்குகிற மக்களிடத்திலிருந்து அவர் வெளியேறினார், அவர் கடந்து போனார். அன்பான தேவனுடைய வாலிப இருதயங்களே, நீங்கள் இந்த மாதிரி வருகிற பொழுது நீங்கள் உங்களை மாய்த்துக் கொள்வதற்கு பதிலாக அல்லது புலம்புவதற்கு பதிலாக கொஞ்சம் கடந்து சூழ்நிலைகளை கொஞ்சம் மாற்றிக் கொள்ளுங்கள். பிறகு கோபம் தணிந்த உடனே பிற்பாடு அந்த இடத்திற்கு வாருங்கள், அது ஒரு பிரச்சனை இருக்காது. அது சில நேரங்களில் அது பயங்கரமான சூழ்நிலையாக இருக்கும். அப்போ இன்னொரு சூழ்நிலையை உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. லூக்கா 4:28-30. இயேசுவுக்கு இந்த சூழ்நிலை வந்தபோது தன்னுடைய இருதயத்தையும் சரீரத்தையும் காத்து கொண்ட போது கடந்து போகாதிருந்தால் தேவனுடைய சித்தத்தை மெய்யாகவே நிறைவேற்றியிருக்க வாய்ப்பு இருக்கிறதா? தேவன் எல்லாவற்றையும் செய்வார். ஆனால் இதற்கு தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தை கீழ்ப்படியாத போது பாவம் செய்வாரா இல்லையா? அதை நான் வாசிப்போமே. லூக்கா 4:28-30 வரைக்கும். ஜெப ஆலயத்திலிருந்து எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு. எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படி அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். உங்களுக்கு இந்த விபத்தான சூழ்நிலை வரும்போது, இன்னைக்கு இந்த பொம்பளை பிள்ளைய நம்ம அடித்து துவைச்சி எதையாவது ஒன்று போட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை இந்த வாலிபனம் இன்னைக்கு எப்படியாவது அடித்து கொன்றுவோம், அவன் கேட்க மாட்டேங்கிறான் பாருங்க. இந்த கௌரவம் அப்படின்ற பிரச்சனையானது ஜாதி அப்படின்னு பார்க்கும்போது பல பிரச்சனை இருக்கிறதுங்க. இதுக்காக பிள்ளைகளை கொலை செய்கிற தகப்பனும்
உறவுக்காரங்களும் சேர்ந்து வேலை செய்கிற மக்களாக இருக்கிறாங்க. பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இது நம்ம தவிர்ப்பதற்காக நம்ம என்ன செய்யணும்? அவங்க பாருங்க, தலை கீழாக தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவில் இருந்து கடந்து போய்விட்டார். நாம ஏன் அப்படி சில சூழ்நிலைகளுக்காக கடந்து இடத்தை மாற்றக்கூடாது? ஏன் மாத்துறது நமக்கு நலமா இருக்காது? ஏன் உயிர் சேதத்தை தவிர்க்காது? மற்ற உயிர் சேதங்களை தவிர்க்கலாம் இல்லையா? ஆக இதெல்லாம் பாருங்க வேதத்தினுடைய மாதிரி. அப்ப நம்ம விபத்து என்று வருகிற பொழுது, அடிக்கடி உங்களை அலட்டுகிற பொழுது உங்களுக்கு மனநோவாகி நீங்க தவறு செஞ்சுட்டீங்க கண்டிப்பா, ஆனா செஞ்ச காரியம் சரியில்லை. ஆனா இப்போ இதை நம்ம சரிப்படுத்துறதுக்காக என்ன செய்யறோம்? நாம உயிரை ஆத்மாவை மீட்கிறதுக்கு ஒரு வேலை செய்யறோம். அதே நேரத்தில் இந்த சாத்தானுடைய தந்திரங்களை ஜெயிப்பதற்கு நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி சில காலம் கோபம் தணிந்த பிற்பாடு நம்ம திருத்தி நம்ம வேலை செய்யணும். அப்ப இது வேதத்தின் மாதிரி. இந்த வேதத்தின் மாதிரிக்கு நம்ம எதிர்த்து நின்று அங்கேயே நின்றீங்கன்னா, நான் முன்னே சொன்னது போல அநேகர் உறவு பிள்ளைகள் வருவாங்க, ஒவ்வொருவரும் புத்தி சொல்வதற்காக வருவாங்க. அது நல்ல புத்தி தான், அது சரி. நீங்க ஏற்றுக்கொள்கிற மனநிலையில இல்லாம இருப்பீங்க. நீங்க யாராவது ஒருத்தர் ஒரு சிறப்பான ஆலோசனை கேட்டுக்கிட்டு இருந்தாலே அது உங்களுக்கு சரியா கொண்டு போயிடும். பாருங்க, ஒவ்வொரு மனிதர்களும் அவன் கர்த்தருக்குள்ள இருக்கலாம், கர்த்தருக்குள்ள இல்லாம இருக்கலாம், கர்த்தருக்கு வெளியே இருக்கலாம், அவன் கோபக்காரனா இருக்கலாம், சாந்தமுள்ள ஆவியோடு இல்லாது இருக்கலாம். கலாத்தியர் 6:1 படி அவன் சாந்தமா மீட்க முடியாத ஒரு மனிதனா இருக்கலாம், அல்லது தனக்கு நியாயம் என்று தெரிந்து தன்னை உயர்த்தி பேசுகிற மனிதனா இருக்கலாம். யார் வேணாலும் உங்களை தொல்லை கொடுக்கலாம் இல்லையா? அப்ப இந்த தொல்லையிலிருந்து, இடுக்கமான சூழ்நிலையிலிருந்து மனிதனை விட யார் அதிகமாக நம்பிக்கொள்ளணும்? தேவன் மேல. அப்போ தேவன் என்னை காப்பாற்ற வல்லவர், என்னை காப்பாற்ற அவரால் கூடும் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆலோசனை சொல்லும் போது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வாங்க? 10 பேர் இருக்கலாம், 20 பேர் இருக்காங்களா? ஒருத்தர் சொல்லுவாரு, ஒருத்தர் போன் பண்ணி சொல்லுவாரு, ஒருத்தர் கோமா சொல்லுவாரு, ஒருத்தர் அராஜகம் பண்ணுவாரு, ஒருத்தர் ரவுடியா இருப்பாரு. யாருக்கு தெரியும்? நம்ம அவங்களெல்லாம் கேட்டுக்கிட்டு அங்கே இருந்தோம் என்றால் அது என்ன நடக்கும்? கொஞ்ச காலம் விலகி இருப்போம் என்றால் அது நம் மறுபடியும் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு, நம்முடைய சரீரம் அழிந்து போகாம மாற்றி அமைப்பதற்கு அது ஒரு அவகாசம் கொடுக்கிறதாக இருக்கும். புத்தி நல்ல புத்தி தான், அதை நம்ம வேண்டாம் சொல்ல. ஆனா சொல்லுகிற விதங்கள் இருக்கு இல்லைங்களா? அவங்க ஏற்றுக்கொள்கிற நிலையில் இருக்காங்களா? தாங்குகிற நிலையில் இருக்காங்களா? அவங்க பாவம் தான் செஞ்சிட்டாங்க, தாங்குற நிலையில் இருக்காங்களா? இது நம்ம சொல்லுவது வர்றவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க பெரிய மனுஷன் மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது வாலிப உள்ளங்களாகிய உங்களை கெடுக்க கூட செய்யும். ஆகையினாலே அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நாம் சில நேரங்களில் ஒரு சூழ்நிலை கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்தி கொஞ்சம் தப்பித்து பிறகு நாம் அதே இடத்துக்கு என்ன செய்யலாம், வரலாம். அது ஒன்றும் தவறாகவும் வேதத்தின்படி இல்லவும் இல்லை. சரி, அப்படியானா நம்ம வீட்டில் இருக்கிறது பிள்ளைங்க எப்படி மாறுறது, எப்படி போக முடியும்? பாருங்க, அப்போ பெற்றோர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ராகில் அனுப்புனது மாதிரி கொண்டுட்டு போய் தான் விட்டுட்டு தான் கொஞ்சம் காலத்தில் என்ன செய்யணும், அந்த மாதிரி நம்ம மாற்றணும். அங்கேயே இருந்தால் மாம்சம் கூட அழிவு கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. அப்போ எரேமியா 17:5-6 மனித நம்பிக்கை நம்ம எங்கேயே கொண்டு போயிடும். இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கணும், நான் புத்தி சொல்றேன் கேட்கணும் அப்படின்னா எங்கே போகும்? அது எரேமியா 17:5-6 மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த மனிதனால் என்னை காப்பாற்ற முடியும், இவங்களால என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்புற நீங்க மனுஷங்களா இருக்கீங்களா? உங்களை மாத்திக்கங்க. அது உங்களை கர்த்தரை விட்டு விலகி சபிக்கத்தக்கதா செய்துவிடும். மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய உதவி இல்லாமல் மனிதனால் எதுவும் செய்ய முடியாது. ஏனால் அசிரியா ராஜாவை பற்றி நாம் முன்னமே சொல்லியிருக்கிறோம். அவன் என்ன சொன்னான்? எசேக்கியா ராஜாட்ட பயங்கரமான கர்ஜித்தான், பயங்கரமான வார்த்தை பேசினான். தேவன் என்ன செய்தார்? செத்த முகமாய் திரும்பும்படி 180,000 பேரை சாகடிச்சிட்டார். இப்ப மனிதனுடைய அந்த பேச்சு என்ன? வீண் பேச்சு. திரும்ப கொண்டு வந்து விடுவார், திரும்ப கொண்டு வர ஆவியை கொடுக்க முடியும். ஆகவே எங்கே இருந்தாலும் ஒரு பேதையான மனுஷங்கிட்ட இருந்தாலும் தேவனால் என்னை காப்பாற்றக்கூடும். தாவீதை போல. தாவீது பேதை இல்லைங்க, புத்திமானவர். ஒருவேளை அவங்க சகோதரர் என்னது போல ஒரு ஆடு மேய்க்கிற இளைஞனா இருக்கிறான் அப்படி திருக்கதை சேர்ந்தாங்க இல்லையா, அது மாதிரி நேரங்கள்ல
நம்ம தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும் போது தேவன் யாரை கொண்டாவது ஆலோசனை கொடுத்து நம்மை காப்பாற்ற அவரால் முடியும். ஆனால் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்தா கர்த்தரை விட்டு விலகுவோம். எப்படி விலகுவோம்? மனிதன் பாதுகாப்பான்னு நம்ம நம்புறோம் இல்லையா? சில குறி கேட்கிறாங்க இல்லையா? சில சோசியம் பார்க்கறாங்க இல்லையா? சிலர் தங்களுடைய சிலைகளை நம்புறாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி பூ போடுறாங்க இல்லையா? இதெல்லாம் என்ன சொல்லுது? இதெல்லாம் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுது. கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அந்த நம்பிக்கை கொள்ளும் போது சவுல் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை நம்பின பொழுது என்னாச்சு? தேவ நம்பிக்கை இழந்தான், தேவனுக்கு கீழ்ப்படிய மறுத்தான், முரட்டாட்டம் பிடித்தான், அவபக்தி உடையவனாய் இருந்தான், விக்கிரக ஆராதனை செய்தான். அப்ப இந்த மாதிரி மனுஷன் நம்பும் போது அவங்க எப்படி நம்மளை காப்பாற்ற முடியும்? அவங்களே ஒருத்தர் காப்பாற்றணுமே. தேவன் நம்ம நம்பும் பொழுது அவற்றை சரண்டர் ஆகும் போது தாவீது என்ன சொன்னாரு? தேவனுடைய கையில் விழுவியனாக. ஏன்? அவருடைய இரக்கங்கள் பெரிது. அப்ப தேவன்கிட்ட நம்ம சரண்டர் ஆகி தன்னை தாழ்த்துகிற பொழுது, பிதாவே நான் பாவம் செய்து விட்டேன், அறியாமல் செய்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்வீராக. பிதாவே நான் அறியாமல் மனிதனை நம்பிவிட்டேன், நீர் என்னை காப்பாற்றும் என்று சொல்லி அவற்றை வரும்போது நெருக்கி கிட்ட வந்த பட்டு கூட தேவன் காப்பாற்றுவார். நாம் அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மனிதனை நம்பணும்னா அவன் அவாந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வறட்சியான வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். அப்போ நம்ம இந்த சூழ்நிலையில் இவங்க என்னை காப்பாற்றுவாங்க நம்ம நம்புறோமா? தயவு செய்து அந்த நம்பிக்கையில் எடுத்துருங்க. தேவன் காப்பாற்ற முடியும். மனிதனால் காப்பாற்ற வேண்டும் என்று பெருமை கொள்கிற பொழுது நம்முடைய நம்பிக்கை முதலாவது தவறு. அப்படிப்பட்ட மனுஷனுடைய நம்பிக்கையும் தவறு. ஆசா இடுக்கமான சூழ்நிலையில யாரை தேடினா நல்லா இருந்திருப்பாரு. யாரை தேடினாரு? அதுக்காக அவர் என்ன ஆச்சு? அவருக்கு இடுக்கமான சூழ்நிலையில யாரை தேடாம யாரை தேடி கெட்டு போய் தேவ நம்பிக்கையை இழந்து போனவனாய் இருப்பாங்க. 2 நாளாகமம் 16:12. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரகமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். பாருங்கள், நம்முடைய முற்காலங்களை பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்கு. அவன் கர்த்தரை தேடாமல் வியாதியின் நேரத்தில் இன்றைக்கு எத்தனை மக்கள் இந்த மாதிரி இடுக்கமான சூழ்நிலையில மிரண்டு போறாங்க. சிலர் மசூதி போறாங்க, சிலர் வேளாங்கண்ணிக்கு போறாங்க, சிலர் மனுஷனை நம்புறாங்க, சிலர் மனுஷன் நம்பி கர்த்தரே தவறவும் விடுறாங்க. பாருங்க, இந்த மாதிரி மனுஷங்களை நீங்க பார்த்துருக்கீங்களா? நிறைய நீங்க காண்பீங்க. மனுஷங்களை நம்பி கர்த்தரை விட்டு விடுகிற இருதயமுடைய மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இது நமக்கு என்ன சொல்லுது இன்றைக்கு? பாருங்கள், தெய்வ நம்பிக்கை அற்றுப்போக பண்ணும். மனிதனை நம்பும் பொழுது தேவனை நாம் தேடாது விட்டு விடுவோம். கர்த்தரை அல்ல பரிகாரிகளே தேடினான். உபாகமும் 18ஆம் அதிகாரம் 9-12 பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படி கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் யாரு? ஏன் அவன் கர்த்தருக்கு அவ்வாறு இருக்கிறான்? எதற்காக புறஜாதிகளை இந்த தேசத்திலிருந்து துரத்துகிறார்? தேவனுடைய ஜனங்களுக்கு என்ன எச்சரிக்கை கொடுத்தாரு? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்பின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். என்ன அருவருப்பது? பாருங்க, இந்த மாதிரி உபத்திரவமான நேரங்களில் ஆசா ஒரு பரிகாரியை தேடுறான், சவுல் ஒரு அஞ்சனக்காரியை தேடுறான், இஸ்ரவேல் மக்கள் அவங்க ஒரு விதமான பணியாரங்களை சுட்டு வானராக்கணிக்கு படைக்கிறாங்க. இந்த மாதிரி மனுஷங்களை நம்பி ஏமாந்து போற மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. மனிதர்கள் எம்மாத்திரம் நம்புவதற்கு எம்மாத்திரம். சில நேரங்களில் நம்ம வாழும் பொழுது இயேசு மனிதனுடைய தயவிலே வாழ்ந்தார், அது சரி. ஆனால் தேவனை தவிர்த்து மனிதனை நம்பும் போது என்ன ஆகும் பாருங்க. அவங்க செய்த அந்த அருவருப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும்
குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவரிடத்தில் குறியேற்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். ஏன் இதுக்கு இவங்களை எதுக்கு துரத்தினாரு? இப்படி பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தரை நேசிக்கிறவனா இருக்கான்னு சொல்றாரா? அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகள் நிமித்தமே உன் தேவனாய் கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். அப்போ இன்றைக்கு இடுக்கமான நேரங்களில் கிளிசோசியம் பார்க்குற மனுஷங்க, சோசியம் பார்க்குற மனுஷங்க, மந்திரவாதிட்ட போகிற மனுஷங்க, மாயவித்தை போகிற மனுஷங்க, செத்தவங்கள்ட்ட போய் குறியேற்கிற மனுஷங்க, நாள் பார்க்குறாங்க, அஞ்சனம் பார்க்குறாங்க, இதெல்லாம் இருக்கிறாங்களா இன்னைக்கு? அவர்கள் அருவருப்பானவர்களா? நிச்சயமாக. அவர்கள் தேவனுடைய ஜனங்களா? அவர்களை விட்டு நம்ம தூரப்படுவோமாக. அப்படிப்பட்டவர்களை விட்டு நாள் பார்க்கிறவர்கள், சோசியம் பார்க்கிறவர்கள், மந்திரவாதிகள், மாயவத்துக்கிட்ட போறவங்க, அல்லது சுடுகாட்டில் போய் குளிமேட்டில் கேட்கிறவங்க, இவங்கெல்லாம் விட்டு நம்ம தூரமாய் வருவோமாக. அவர்கள் நம்மளை காப்பாற்ற முடியுமா? அவர்களையே அவர்களை காப்பாற்ற முடியாது. எப்படி முடியும் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளை இதற்காக தான் புறஜாதிகளை துரத்தினார். அப்போ நாம சில நேரங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை கொள்ளு, இந்த சூழ்நிலையிலிருந்து இவங்கெல்லாம் நம்மளை காப்பாற்றுவாங்க, நேர கத்தட்ட வராமல் இவங்க காப்பாற்றுவாங்க, அவங்க காப்பாற்றாங்க போனீங்கன்னா எப்படி காப்பாற்ற முடியும் பாருங்க. கெட்டு போயிருப்போம். மருத்துவ உலகத்தில் என்ன சொல்றாங்க? நீங்க வியாதி வந்த உடனே வந்திருந்தீங்கன்னா உங்களை காப்பாற்றிருக்கலாம், நீங்க எவ்வளவு நாளா வீண் பண்ணிட்டீங்க, இப்ப ரொம்ப கடுமையா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம ஆவிக்குரிய நோய்களுக்கு சில தேவன்கிட்ட மட்டும்தான் வரணுமே தவிர மனுஷங்க நமக்கு என்ன செய்ய முடியும் பாருங்க. உண்மையான தேவனுடைய மனுஷங்க, பயிற்சி சாந்தமுள்ள வளர்ந்த மக்கள், அவங்களை உங்களை மீட்பதற்கு கர்த்தருடைய விதமாக உதவியோடு முடியும். ஆனால் மனுஷங்க என்ன சொல்லுவாங்க? சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எதையோ சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருவனும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க பாருங்க. ஒருத்தனை வளர்க்குறதுக்கு, ஒருத்தனை கட்டுறதுக்கு ஒவ்வொரு விதமாக கொட்டினா என்ன ஆகும்? ஒரு தகப்பனும் ஒரு தாய் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளையானது புத்தி சொல்லணும். ஆள்குருவுக்கும் பிரிஞ்சிருந்தாங்கன்னா அந்த வீடு என்ன ஆகும்? மத்திய 12 பாலா போகும். சரியான கட்டுமானம் இல்லைன்னா இவர் ஒரு விதமாக கட்டுறாங்க, அவங்க ஒரு விதமாக கட்டுறாங்க. அவர் இந்த விதமாக கட்டும்ன்றாரு, அவங்க இந்த விதமாக கட்டும்ன்றாங்க. ஒரு வேணாம்ன்றாங்க, ஒரு வேணுன்றாரு. என்னாகும்? இடிஞ்சு போயிடும். அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். வெளிப்படுத்த 21:8 இன்று அருவருப்பானதை செய்யுங்களை குறித்து தேவனுடைய கட்டளை என்ன? பயங்கரமானது. 2ஆம் மரணமாகி அக்னியும் கந்தவும் இருக்கிற கடலில் என்ன செய்வாங்க? பங்கடைவாங்கன்னு சொல்றாரு. அருவருப்பானவங்களை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? கர்த்தருக்கு அருவருப்பானவங்களை எப்படி கண்டுபிடிப்போம்? யார் அருவருப்பானவங்க பாருங்க. அந்த காரியங்களை செய்யறவங்க அவங்க அருவருப்பானவங்க சொல்லிட்டாரு, சரி அப்படி செய்யறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். நீதிமொழிகள் 11:20 மாறுபாடுள்ள இருதயம் உடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அவங்க கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நினைவு இருக்கா? மாறுபாடுள்ள இருதயத்தை விட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கள் சொன்னது நினைவு இருக்கா? உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியம். அப்போ மாறுபாடுள்ள இருதயம் உடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கிறாங்க. நீதிமொழிகள் 17:15 துன்மார்க்கனை நீதிமானாக்கிறவனும் நீதிமானை குற்றவாளியாக்கிறவனும் ஆகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். பாருங்க, நாம நல்லது சொல்லும் போது அவனுக்கு கெட்டது தெரியுது, கெட்டது சொல்லும் போது நல்லது தெரியுது. இவங்க என்ன சொல்றாரு கர்த்தர்? அருவருப்பானவர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40 அதுக்கு தான் சொன்னாரு, இப்படி மாறுபாடாய் கோணலாய் இருவழிகளில் நடக்கிறவர்களை குறித்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள பிதாவானவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொன்னாரு? இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள, அதாவது சோசியம் பார்க்கலாம், நாள் பார்க்கலாம், அஞ்சனம் பார்க்கலாம், சுயமகிமை ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது சுய சித்தத்தை செய்கிற மக்களாக இருக்கலாம், மனித புகழ்ச்சியை விரும்பலாம், மனித நம்பராக இருக்கலாம். இவங்கெல்லாம் நீங்கள் விட்டுருங்க, விலகிடுங்க. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். இப்போ மாறுபாடாய் நடக்கிற சந்ததியிடத்தில் தேவனுடைய விசுவாசம் இருக்கிறது என்கிறாரா, இல்லை என்கிறாரா? மத்தேயு 17:17 இயேசு பிரதியுத்தரமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, அவங்கள பார்த்து ஏன் விசுவாசம் இல்லாத மாறுபாடு சந்ததின்றாரு? வெளிப்படையா இருக்குல்ல. இயேசுனுடைய காலத்தில் இருந்த மக்களை பார்க்கும்போது, அவங்கள பார்க்கும்போது இவங்க விசுவாசம் இருக்கிறதாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? இல்லை. அவங்க தான் நாள் பார்க்குறவங்கள்ட்டையும் சோசியம் பார்க்குறவங்கள்ட்டையும் குறி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அது நியாயப்பிரமாணத்தின் காலத்தில். இன்றைக்கு இருக்கிற மக்கள்
இயேசு வந்திருக்காரு, ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அவர் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க, மனுஷனை புகழ்றாங்க, மனுஷனை பயமுறுத்துறாங்க. அப்போ இவங்களை தேவன் நம்பினா யாரும் நம்புவாங்க? உலகத்தை தான் நம்பணும். அப்போ உலகத்தில் இருக்கிற இந்த மனுஷங்களுடைய விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோட கூட இருப்பேன், எது வரைக்கும் பொறுமையா இருப்பேன், அவனை இரண்டுல கொண்டு வாங்கன்னு சொன்னார். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப அன்பான உள்ளங்களே, நீங்கள் இந்த விதமான சூழ்நிலையில் இருக்கிற பொழுது உங்களை பிரித்துக் கொள்ளுங்கள். இந்த விதமான மக்களிடத்திலிருந்து நம்மை அப்புறப்படுத்துவோமாக, நாம் நம்மளை காத்துக்கொள்வோமாக. அதாவது இன்றைக்கு நீங்க விரும்புகிற மக்கள் இந்த மாதிரி பொல்லாத மக்களாக கூட இருக்கலாம். நீங்கள் அங்கிருந்து விடுபட வேண்டாமா? அவர்கள் வழியில் நீங்கள் இருக்கலாமா? நீங்கள் ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இல்லாத யாரையா தேடி இருக்கலாம். ஆனால் அவங்களாம் எப்படிப்பட்ட சந்தையில் இருக்கிறாங்க? மாறுபாடும் கோணலுமான அருவறுப்பான காரியங்களை செய்கிற மக்கள். முதலான வீட்டுக்குள்ள காரியங்கள் இருக்கிறது, அதை எப்படி விலக்கி காத்துக்கொள்றது? மாம்சமும் ஆவியும் மாம்ச அழிவுக்கு உட்படாம நம்ம எப்படி காத்துக்கணும்? சூழ்நிலையை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து, நாம் கொண்டிருக்கிற இந்த சிநேகங்கள் உலகத்தாரோட கர்த்தருடைய பிள்ளைகளோட என்று பார்த்தீங்கன்னா, உலகத்தோடு இருக்குமானால் இவங்கெல்லாம் மாறுபாடு உள்ள மக்கள். இவங்களை விட்டு நாம் ரட்சிக்க வேண்டுமே தவிர அவங்களோடு இணைந்து என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. மனித ஞானத்தை பின்பற்றாதீர்கள், மனிதனுடைய உலகத்தோடு ஒத்து போகாதீர்கள், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதிருப்போமாக. அப்பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாய் காப்பாற்றுவார். ஜெபிப்போமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, பிதாவே, நாங்கள் மாம்ச ரீதியான அழிவு வரும்பொழுது அந்த மாதிரி சூழ்நிலையில், இடுக்கமான சூழ்நிலைகளை எப்படி ஓடி தப்பித்துக் கொண்டார்கள்? தேவனுடைய சித்தம் என்ன? நாங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தப்பித்துக் கொண்டு சில சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து ஒழுங்கும் கிரமமாக தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாயிருந்தால் பாழாய் போய்விடும், இடிந்துவிடும். ஆகவே நாங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரே விதமாய் கட்டுவிக்க, ஒரே நோக்கத்தோடு கட்டுவிக்க உடைய பிள்ளைகளுக்கு அன்பும் அணுக்கரவும் பாராட்டும். உடைய வாலிப பிள்ளைகள் தவறான சில சூழ்நிலைகளை முடிவெடுத்திருந்தாலும் கூட இந்த மாறுபாடும் அருவறுப்பானதை செய்கிற மக்களிடத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள ஞானமுள்ள இருதயத்தை தாரும். அவ்வாறு செய்யும்போது ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிதாவே, உலகத்தோடு இணைந்தால் எங்களுடைய காரியங்கள் பாவத்திலே நாங்கள் கெட்டுவிடுவோம். ஆகவே பாவத்திலிருந்து நாங்கள் ஜெயிப்பதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. நீர் அவளை காப்பாற்றும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை. மற்றும் ஒரு பகுதியில் பார்ப்போம்.